அடுத்து சிஎஸ்கே போட்ட மாஸ்டர் பிளான் முக்கிய வீரர்களை தல தோனி அவர்கள் பிளேயிங் லெவலில் இருக்கிறதாக ஒரு திட்டம் வந்து வெளியே இருக்குது. ஏன்னா யாரையுமே விடக்கூடாது, யாருக்குமே சான்ஸ் இல்லைன்னு அப்படின்ற வார்த்தையை சொல்லக்கூடாது. அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் எல்லா வீரர்களும் இறக்கி யார் யார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் முக்கிய வீரர்களை இப்போ பிளேயிங் லெவலில் இணைச்சிருக்காரு. ஸோ அது பர்டிகுலர்லி எல்லாருமே யங்ஸ்டர்ஸுங்க. அந்த யங்ஸ்டர்ஸை வச்சு சிஎஸ்கேனி இந்த சீசன் வேறு மாதிரியான ஒரு பிளேயிங் லெவல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யாரை களமிறக்க போகிறாங்க, எந்தெந்த பிளேயர் உள்ளே வர போகிறாரு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே சித்தார்த் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவலில் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஆண்ட்ரே சித்தார்த் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்டென்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ரஞ்சி ட்ரோஃபியில் அவ்வளோ அற்புதமாக ஆடி இருக்காரு. அதேமாதிரி விஜயசரா ட்ரோஃபியிலும் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறதுனால அவருக்கு வந்து சிஎஸ்கே பிளேயிங் லெவலில் வந்து இப்போ வரைக்குமே சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக அந்த மிடில் ஆர்டரில் வந்து அவரை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மிடில் ஆர்டரை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஒரு யங்ஸ்டர் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த இன்டென்ட் வந்து வேறு மாதிரி இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அவரை வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வருவாங்க. அந்த தோல்விக்கு தொடர் தோல்வியிலே இருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ அப்போ மிடில் ஆர்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த இடத்துல கொண்டு வந்து சித்தார்த்தை வந்து ஆட வைப்பாங்க. ஸோ நல்ல ஒரு இன்டென்ட் காட்டுவார் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்பயுமே சீனியர் வீரர் தான் போவோம். சீனியர் வீரரை வச்சு நான் அந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு தல தோனி அவர்களும் ருத்ராஜ் கேக்வாட் அவர்களும் அவருடைய கேப்டன்சியில் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. இளம்பெயர்கள் உள்ளே வந்தால் தான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற அளவுக்கு இளம்பெயர்களை இறக்கிய உடனே அவங்க காட்டின பர்ஃபார்மன்ஸு சும்மா அல்டிமேட்டு வேறு மாதிரி இருந்துச்சுங்க. அதனால தான் தல தோனி அவர்களே இவங்களெல்லாம் நம்பாமல் இவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு இளம்பெயர்களை உள்ளே கொண்டு வந்ததுக்கான காரணமே அதுதான். ஸோ அதனால தான் இப்போ வந்து ஆண்ட்ரே சித்தார்த்தை வந்து கடைசி 2 போட்டிகளில் வந்து அவரை பிளேயிங் லெவலில் வந்து ப்ளே பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் டிசைட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த 1 வீக் கேம்பில் வந்து அவரை பார்த்துருப்பாரு. ஸோ அவருடைய இன்டென்ட் எப்படி இருக்குது, அவருடைய ஃபுட் ஒர்க் எப்படி இருக்குது, அவர் எப்படி ப்ளே பண்ணுறாரு, அந்த சுச்சுவேஷனில் வந்து இவர் ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்கா அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே தல தோனி அவர்கள் விசாரணை பண்ணிட்டு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான். ஸோ கோச்சு பிளம்பிங் அதுக்கப்புறம் தல தோனி அவர்கள் எல்லாருமே அவருடைய ஆட்டத்தை பார்த்து வீடியோவை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இவரை வந்து பிளேயிங் லெவலில் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவலில் கூடிய விரைவில் ஆண்ட்ரே சித்தார்த்தை நம்ம பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டு வீரரை பிளேயிங் லெவலில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை நம்ம சிஎஸ்கேனி கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் கோபால் அவர்கள் இருக்காருங்க. ஸ்ரேயஸ் கோபால் பார்த்தீங்கன்னா செம்மையாக போடக்கூடிய ஒரு பிளேயருங்க. மும்பைக்கு ஆடி இருக்காரு, ராஜஸ்தானுக்கு ஆடி இருக்காரு, ஏகப்பட்ட ஐபிஎல் டீமுக்கு வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அற்புதம் போட்டிருக்காரு. ஒரு லெக் ஸ்பின் போடுவாருங்க, செம்மையாக போடுவார். ஸோ சிஎஸ்கேனியில் ஒரு அற்புதமான லெக் ஸ்பின்னரை வச்சுக்கிட்டே ஏன் வந்து அவர் பிளேயிங் லெவலில் வந்து இப்போ வரைக்குமே களமிறக்காமல் சிஎஸ்கேனி இருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ அதுக்கு தான் வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சிஎஸ்கேனி இந்த டைம் அவருக்கு உள்ள பிளேயிங் லெவலில் சான்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன் சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய வீரர்கள் வந்து அவருடைய கண்ட்ரிக்கு போயிட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அந்த பிளேயிங் லெவல் சார்ட்லாம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதனால் ஸ்ரேயஸ் கோபாலை வந்து உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து ரொம்ப சொதப்பிட்டு வரதுனால அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட்டில் இவரை உள்ளே இறக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இவரும் டீசெண்டாக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடுறாருங்க. ஸோ பவுலிங் நல்லா போடுறாரு. அப்படி இருக்கும்போது வேறு மாதிரியான ஒரு ஸ்டார்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிஎஸ்கேனி இவருக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக செம்மையப்படுவார். அடுத்த சீசனுக்கு நமக்கு இவர் வந்து யூஸ் ஆவாரா மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து சான்ஸ் கொடுக்கணுங்க. அது சான்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த 9 போட்டிகள் சிஎஸ்கேனி தோற்றுருக்காங்க. அதில் ஒரு 2-3 சான்ஸாவது இவருக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லாவே வந்து ப்ளே பண்ணியிருப்பார். நல்ல ஒரு பவுலிங்கை வச்சுருக்காரு, நல்ல ஆக்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விக்கெட் சான்ஸஸ்லாம் நிறைய வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அப்படி இருந்து இவரை வந்து உள்ளுக்கு கொண்டு வராதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. இவரை வந்து பாதியிலே வந்து கண்டிப்பாக கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஸ்ரேயஸ் கோபால் ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பவுலிங் போட்டுட்ருக்காரு. நமக்கு ஒரு முக்கியமான ரோல் வந்து பவுலிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஸ்பின்னர் வந்து செம்மையாக போடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அவரை இறக்கியிருக்கலாம். பட் வந்து சிஎஸ்கேனி அதை தவறாக பண்ணிட்டாங்க. அவரை வந்து கடைசி வரைக்குமே ஆட வைக்கல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்து இருக்கக்கூடிய 2 போட்டிகளில் இவரை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பில்லை. தோனி அவர்கள் வந்து கிரியேட் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா லெக் ஸ்பின்னர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால மேபி அவரை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கமலேஷ் நாகர்கோட்டி. ஸோ நாகர்கோட்டியே வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவரை ஃபஸ்ட்டில் இருந்தே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. நல்லா ஃபாஸ்ட் பவுலிங் போகிறாரு. யங்ஸ்டர்ஸ் வேறு நல்ல ஸ்பீடு இருக்குது, நிறைய வேரியேஷன் இருக்குன்றதுனால கண்டிப்பாக இவர் வந்து உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் இவர் பிளேயிங் லெவல்லே கொண்டு வராமலேயே போயிட்டாங்க. இம்பேக்ட்லாவது யூஸ் பண்ணியிருக்கலாங்க. பத்ரினா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சொதப்பிட்டு இருக்காரு. ஒருவேளை அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஆச்சு உள்ளே கொண்டு வந்து அவர் ஆட வச்சிருக்கலாம். நல்லா போடக்கூடிய திறமையான பவுலர். கேகேஆர் ஆடி இருக்காரு, டெல்லிக்கு ஆடி இருக்காரு, நிறைய டீமுக்கு வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காரு, ராஜஸ்தான் கூட ஆடி இருக்காரு. அப்படி
அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே இந்த டைம் வந்து அவரை நம்பிக்கை வச்சு ஏலத்தில் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அவரை வந்து ப்ளே பண்ணி வச்சுருந்தா அவர் எப்படி பவுலிங் போடுறாரு, எந்த மாதிரி இருக்குது, ஸோ அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, ஸோ முக்கியமான சுச்சுவேஷனெல்லாம் எப்படி அவர் பவுலிங் போடுறாருன்றதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கலாம். பட் அதுக்கான வேலையை வந்து சிஎஸ்கே நமக்கு கொடுக்காமலேயே போயிட்டாங்க. 9 போட்டிகள் தோல்வி சந்திச்சாங்க. அந்த ஒரு போட்டியிலாச்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து ஆட வச்சுருந்தா மேபி தலைகளாக மேட்ச் வந்து எப்போ வேணால் மாறி இருக்கலாம். பட் அது சிஎஸ்கே நீ பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் அடுத்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டிகள் மேபி இவரை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் கொண்டு வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமது இப்போது ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து ரெஸ்ட் கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அதனால் அவருக்கு மாற்று வீரராக நம்ம நாகர்கோட்டியை வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவலில் வந்து அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு பவுலிங் வந்து இந்த பவர் பிளேயில் எஃபெக்டிவாக போடக்கூடிய பவுலிங் இல்லைன்றது சிஎஸ்கேவிற்கு ஒரு மைனஸாக இருக்குது. காம்போஜ் ஒரு பக்கம் செம்மையாக போட்டுட்ருக்காரு. பட் கலீல் அகமது அவர்கள் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்தாலுமே எக்ஸ்டென்சிவாக போட்டுட்ருக்காரு. நிறைய ரன்னை வந்து வாரி கொடுத்துட்ருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த டிசிஷனில் வந்து நாகர்கோட்டிக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து கலீல் அகமதுடைய ரீப்ளேஸ்மெண்ட்டை அவரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் கண்டிப்பாக இவர் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுப்பார் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் இருப்பார் இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா கோசே ஒரு அற்புதமான ஹிட்டருங்க. சிஎஸ்கேவிற்கு ஒரு தங்க மகனை தான் எடுத்து வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே அவரை இது வரைக்குமே யூஸ் பண்ணாமல் இருக்காருங்க. ஸோ சிஎஸ்கே வந்து இந்த தோல்விக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடரில் கிட்டத்தட்ட 9 தோல்விகள் சந்திச்சிருக்காங்க. இந்த தொடர் தோல்விக்கு முற்றுப்புள்ளியே வந்து எது காரணம்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஹிட்டிங் எபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு 6 அடிக்கல, 6 அடிச்சு அது 10வது ஓவரில் தாங்க ஃபஸ்ட்டு 6 அடிக்கிறாங்க. மற்ற டீம் எல்லாம் பவர் பிளேலேயே 4-5 6 அடிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சிஎஸ்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த இன்டென்ட்டில் வந்து இந்த சீசன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து சிஎஸ்கே அணி வந்து தொடர்ந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸவே பிக் பண்ணி அதிரடியான ஹிட்டர்ஸை வந்து பிக் பண்ணி உள்ளே இறக்குனாங்க. ஸோ ஏன்னா அந்த விஷயத்தை மாற்றணும் அப்படின்றதுக்காகவே இந்த விஷயத்தை பண்ணாங்க. எல்லாருமே ஐபிஎல் விளையாட்டு இருக்காங்க. சிஎஸ்கே மட்டும் மினி ஆக்ஷனை வந்து நடத்திட்டு இருக்கு. எல்லா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்குமே தேடி 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 அதிரடி ஹிட்டர்களை வந்து சிஎஸ்கே வந்து பிளேயிங் லெவலில் வந்து குவிச்சாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கேவுடைய இன்டென்ட்டே வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அதனால் ராமகிருஷ்ணா கோசிக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு நிறைய இன்டென்ட்டை வந்து காட்டியிருப்பார். நிறைய ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, நிறைய சிக்ஸஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க. வனிஷ் பேடியும் ராமகிருஷ்ணா கோஷே கண்டிப்பாக பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பல வீடுகளில் சொன்னோம். பட் இருந்தாலும் அவங்க தோனி அவர்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட் வச்சிருக்காருன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்காமலே போயிட்டாரு. சான்ஸுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் வனிஷ் பேடிக்கு இன்ஜுரி ஆகி வெளியவே போயிட்டாருங்க. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் ஊர்வில் பட்டேலையே கொண்டு வந்தாங்க. ராமகிருஷ்ணா கோஷே கண்டிப்பாக வந்து ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சான்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. சிஎஸ்கேன்னு எந்த மாதிரியான திட்டத்தோடு வரப்போகிறாங்க, என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆர்ஆருக்கு எதிரான போட்டியில் இந்த 4 வீரர்களே சிஎஸ்கே அணி களமிறக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.